மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் இலாக்கா ஒதுக்காவிட்டால் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகின் உட்பகுதியில் விஷவாயு தாக்கியதில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மார்டின் குழும தலைவர் சாண்டியாகோ மார்டின் பாராட்டு விழாவில் 50 ஊழியர்களுக்கு 15 கோடி ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள். புதுவை மாநிலம் தொண்டமாநத்தம் அம்பேத்கர் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சவுதார் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாபெரும் கபடி போட்டிகள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடந்த இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கபடி அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற இந்த போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. முதல் பரிசை வென்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் 10,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். 2ஆம் இடம் பெற்ற அணிக்கு ராமதாஸ் 8,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். 3ஆம் இடம் பெற்ற அணிக்கு வைத்தியநாதன் என்பவர் 6,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டினார். மேலும் 4ஆம் இடம் மற்றும் முதல் 8ஆம் இடம் வரை பிடித்த அணிகளுக்கு தலா 3,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இந்த கபடி போட்டியில் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டிகளை உற்சாகமாக கண்டு களித்தனர். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா பிறந்தநாள் விழா. அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சென்று வாழ்த்து. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்குட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ராஜாவின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ராஜாவிற்கு பொன்னாடை அணிவித்து பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ராஜா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடி தனது குடும்பத்தினருடன் அமைச்சரிடம் ஆசி பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து ராஜாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோன்று பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் நண்பர்கள் என ஏராளமானோர் பொன்னாடை அணிவித்தும் கேக் வெட்டியும் ஆளுயர மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டதுடன் பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கலிதீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக் கல்லூரியில் பழந்தமிழ் எழுத்துக்கள் குறித்த ஒருநாள் பயிலரங்கம். புதுச்சேரி மாநிலம் கலிதீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் பைந்தமிழ் எழுத்துக்கள் தமிழில் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த பயிலரங்கத்தை கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் டாக்டர் கதிர்வேல் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் பழந்தமிழ் எழுத்துக்களின் வரலாறு, அவற்றின் வளர்ச்சி மற்றும் பயன்பாடு குறித்து சிறப்புரைகள் இடம்பெற்றது. பயிலரங்கில் 5ஆம் வகுப்பு மாணவி செல்வி நேயஸ்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பண்டைய தமிழில் பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள் மற்றும் எழுத்து வடிவங்கள் குறித்து தனது தனித்திறமையை வெளிப்படுத்தி தமிழில் எழுதி அனைவரின் பாராட்டியும் பெற்றார். தமிழ்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டு பண்டைய கால தமிழ் எழுத்து முறைகள், குறியீடுகள் மற்றும் அவற்றின் வரலாறு, பின்னணிகள் குறித்து பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் முனைவர் ஸ்ரீதர் சிறப்புரையாற்ற தமிழ்துறை பேராசிரியர் விவேகானந்த தாசன், கணிதத்துறை தலைவர் ராஜ்மோகன், பேராசிரியர்கள் பெருமாள், சாபு தங்கப்பன், மேரி ஜிடி மற்றும் இந்திரா உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். இந்த பயிலரங்கில் தமிழ்துறை மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக மாணவர் லட்சுமிபதி நன்றி உரையாற்றினார். வில்லியனூர் திருக்கோமேஸ்வரர் ஆலயத்தில் நடந்த 145வது மாத பௌர்ணமி கிரிவலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கோமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 145வது மாத பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கலசம் ஏந்தி ஆலய மாடவீதியை கிரிவலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப நலன் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் ஏராளமான பக்தர்கள் இந்த கிரிவல வழிபாட்டில் பங்கேற்றனர். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததுடன் இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடந்த 108 பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவ விழாவை ஒட்டி வன்னியர்குல மரபினர் ஏற்பாட்டின்படி
108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம், சிறப்பு ஆராதனை மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்தனர். இதனை அடுத்து சிறப்பு மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பெண்கள் தீபாராதனை காட்டி அம்மனை வரவேற்றதுடன் மேலதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் உற்சாகமாக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இறுதியாக பக்தர்கள் அனைவருக்கும் அருண்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் நடந்த முப்பெரும் விழாவில் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஹரிகோவிந்தன் தலைமை தாங்கினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் 100% தேர்ச்சி பெற்று தந்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் மாநில மற்றும் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டன. தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு பணமுடிப்பும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இலாக்கா ஒதுக்காவிட்டால் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படாததால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை அனுப்பியிருந்தும் துணைநிலை ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்காதது ஏன் என்று திமுக எம்எல்ஏ நாசிம் கேள்வி எழுப்பினார். மேலும் முழு பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், இல்லையென்றால் முதல்வரும் அமைச்சர்களும் பதவி விலகுவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசும் துணைநிலை ஆளுநரும் தலையிடக்கூடாது என்றும், இலாக்கா ஒதுக்கீட்டில் தாமதம் ஏற்படுவது புதுச்சேரி வளர்ச்சியை பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பேட்டியின் போது திமுக எம்எல்ஏக்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், செந்தில் என்கிற ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மார்டின் குழும தலைவர் சாண்டியாகோ மார்டின் பாராட்டு விழாவில் 50 ஊழியர்களுக்கு 15 கோடி ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட்டது. மார்டின் குழுமங்களின் தலைவர் சாண்டியாகோ மார்டின் வணிகத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். இதனையொட்டி அவருக்கு பாராட்டு விழா மற்றும் மார்டின் குழுமங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய 50 ஊழியர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 15 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கும் விழா என இருபெரும் விழா கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மார்டின் குழுமங்களின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அன்னபூர்ணா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன், கேஜி மருத்துவமனை தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம், இலங்கையின் முன்னாள் கவர்னரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் தொண்டைமான் மற்றும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏவுமான ஜான்குமார், தனா இம்பெக்ஸ் நிறுவன உரிமையாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாண்டியாகோ மார்டினை பரிசு பெற்ற ஊழியர்களையும் பாராட்டினர். மார்டின் குழுமங்களில் நீண்ட காலமாக பணியாற்றிய 50 ஊழியர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளது. நிறுவன ஊழியர்களை குடும்ப உறுப்பினர்களைப் போல் கருதி அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த பரிசுத் தொகை வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. பரிசு பெற்ற ஊழியர்கள் சாண்டியாகோ மார்டினுக்கும் அவரது மனைவி லீமாரோஸ் மார்டின் எம்எல்ஏ மற்றும் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ, டெய்சன் மார்டின் மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா, மருமகள் சிந்து ஸ்ரீ சார்லஸ் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் குடும்பத்தினர், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், மார்டின் குழும ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரட்டை இலையை மீட்டு பழனிசாமியை பொதுச் செயலாளராக அமர்த்தியது சி.வி. சண்முகம்தான் என்று வானூரில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த அதிமுக முன்னாள் வேட்பாளர் முருகன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுக கலை இலக்கிய பிரிவில் பணியாற்றிய போது 2009ஆம் ஆண்டு விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு புதுச்சேரியிலும் தனக்கு வாக்குரிமை இருந்ததால் அந்த வாய்ப்பு கை நழுவியது என்றும், இதனையடுத்து கடந்த தேர்தலில் வாய்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தனக்காக சி.வி. சண்முகம் தலைமையிலான அக்கட்சியினர் தேர்தல் பணியினை மேற்கொண்டனர். இருப்பினும் வெற்றி வாய்ப்பை இழந்தேன் என்றும், பாமகவிலிருந்து வந்த பசுபதியை பழனிசாமி அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி அளித்தது ஏற்கத்தக்கது அல்ல என்றும், என் தொகுதிக்கு அதிமுக தலைமை செலவு செய்யவில்லை என்றும், சி.வி. சண்முகம்தான் அனைத்து செலவுகளையும் பார்த்துக் கொண்டார் என்றும், தோல்வியை சந்தித்தவர் பழனிசாமி, திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்க பழனிசாமிக்கு எதிராகவே சி.வி. சண்முகம் தாவேகாவை ஆதரித்தார் என்றும், மேலும் தொடர் தோல்வியில் இருந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் தாவேகாவிற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும், நாங்கள் அதிமுகவை விட்டு விலக மாட்டோம், யார் யாரையோ வெளியே அனுப்புவோம், சி.வி. சண்முகத்தை எதிர்த்து பசுபதி மலிவான விமர்சனம் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இரட்டை இலையை மீட்டு பழனிசாமியை பொதுச் செயலாளராகவும் அமர்த்தியது சி.வி. சண்முகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதனையடுத்து கண்டமங்கலம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஜாதி வெறி பிடித்தவர்கள் என அதிமுக கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சக்கரபாணி பேசினார். அவர்
தான் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் பற்றி அவதூறு பேசவில்லை, நான் அதிமுக கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் பற்றி பேசினேன் என தெரிவித்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராமதாஸிடம் இது சம்பந்தமாக கேட்டபொழுது அவர் தன்னை பற்றி பேசவில்லை, டாக்டர் ராமதாஸ் பற்றி தான் ஜாதி வெறி பிடித்த நபர் என்று பேசினார் என்றும் பாமகவினர் அவர் வீட்டுக்கு சென்றதால் தன்னை பற்றி பேசியதாக அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் என்றும் தான் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன், தனக்கும் பன்னீர் சங்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனால் அவர் மாற்றி மாற்றி பேசுவதையே வேலையாக வைத்துள்ளார் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியில் கடந்த 5 ஆண்டு காலமாக கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு புதிய குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டும் அதற்கு இதுவரை முறையான இணைப்பு வழங்கப்படாததால் குடிநீர் விநியோகம் தொடங்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பள்ளி மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காக கடும் அவதியடைந்து வருவதாகவும், மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் டேங்க் ஆபரேட்டர்கள் மற்றும் புதிய பிளம்பர்களை நியமித்து பழுதடைந்த மோட்டார்கள் மற்றும் குடிநீர் குழாய்களை உடனுக்குடன் சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் புதிய குடிநீர் குழாய்க்கு உடனடியாக இணைப்பு வழங்கி சேதராப்பட்டு பழைய காலனி மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இது அரசியல் போராட்டம் அல்ல, மக்களின் அடிப்படை உரிமைக்கான போராட்டம் என்பதை குறிப்பிட்டு பொதுமக்களை ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். என்னுடைய பேர் இன்பராஜ். நான் சேதராப்பட்டு பழைய காலில் வசிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கடந்த 2000 ஆண்டில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஏழுமலை அமைச்சராகும் போது பார்த்தீங்கன்னா பைப் போட்டாங்க. நம்ம உச்சூர் தொகுதி பற்றி பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலந்த நீர், இதனால் பார்த்தீங்கன்னா பைப்பு பழுதடைஞ்சு ஒரு 20 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தண்ணி பழுதடைந்து தண்ணி வராமல் இருந்தது. இதை முன்னாள் அமைச்சர் சாய் சேஸ் அவங்ககிட்ட நாங்கள் மனு கொடுத்து அவர் எங்களுக்கு என்ன பண்ணார், பைப் லைன் மாற்றி கொடுத்தாரு. பைப் லைன் மாற்றி கொடுத்து ஆனால் லைன் கொடுக்கல. அந்த இது நிவர்த்தி செய்யாமே அந்த பைப்பு அப்படியே கிடக்குது. இதனால் மக்கள் நாளுக்கு நாள் பெரிதும் பாதிப்படுறாங்க. இந்த சேதராப்பட்டு மிகவும் ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு கிராமம். இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்பேட்டைகள் அதிகமாக நிறைந்த ஒரு பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வசிக்கிற மக்களை விட தஞ்சம்பழைக்கு வந்த இந்திக்காரங்க தான் இன்றைக்கி எங்கள் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால இங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 டேங்கு தான் இருக்குது. இதில் சேமித்து கொடுக்க முடியல. எங்கள் பழைய காலனி பார்த்தீங்கன்னா தண்ணி டைரெக்டாக கொடுக்குறாங்க. இதனால் தண்ணி எங்களுக்கு பற்றாக்குறை இருக்குது. அதே தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட கோழி கடைகள் மூடப்படுவதால் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் புதிய நடைமுறை குறித்து புதுச்சேரி கறிக்கோழி விற்பனையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியில் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் மத்தியில் கூறும்பொழுது, பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளுக்கு தீவனம் வழங்குவது, அதன் மூலம் எடையை அதிகப்படுத்துவது போன்ற புதிய முடிவால் விலையேற்றம், சுகாதாரக்கேடு போன்ற பல வகையான பிரச்சினைகளால் விற்பனையாளர்களின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். விலை உயர்வு மட்டுமின்றி கோழி விற்பனை தொடர்பான சுகாதார விதிமுறைகள், நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளும் வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற வகையில் தமிழ்நாடு கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அதற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்கமும் தங்களது முழு ஆதரவை தெரிவித்து போராட்டத்தில் இணைவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட கோழி மொத்த விற்பனை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வகையில் மூடப்பட உள்ளன. இதனால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனை முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நாள்தோறும் சராசரியாக 50,000 கிலோ பிராய்லர் கோழி விற்பனையாகிறது. இதில் சுமார் 20,000 கிலோ, அதாவது 40% கோழி இறைச்சி ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. வேலை நிறுத்தம் நீடித்தால் ஹோட்டல் தொழிலில் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களுக்கும் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் என விற்பனையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகின் உட்பகுதியில் விஷவாயு தாக்கியதில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த விஜயேந்திரனுக்கு சொந்தமான விசைப்படகு கடந்த ஜூலை 22ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து
கடலுக்கு மீன்பிடிக்க சென்று நேற்று துறைமுகம் திரும்பியது. இந்நிலையில் இன்று அதிகாலை படகில் இருந்த மீன்களை விற்பனைக்காக இறக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது படகின் உட்பகுதிக்குள் இறங்கிய தொழிலாளி ஒருவருக்கு திடீரென விஷவாயு தாக்கி மயக்கம் ஏற்பட்டது. அவரை காப்பாற்ற முயன்ற மேலும் 3 தொழிலாளர்களும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் 4வரையும் உடனடியாக மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடியைச் சேர்ந்த கதிரவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த அபினேஷ், காரைக்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த முத்துவேல் மற்றும் தரங்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த அருண் ஆகிய 3 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நிரவி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் விசைப்படகின் உட்பகுதியில் விஷவாயு உருவானதற்கு காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு இருந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து தொகுப்புகளை உடனடியாக வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். பின்பு அங்கன்வாடியில் இருந்த குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடி மகிழ்ந்த அவர் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்தார். இந்த நிகழ்வின் போது கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே உள்ள வெள்ளைவாரி வாய்க்காலை ஜேசிபி இயந்திரம் மூலமாக தூர்வாரும் பணியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். சுமார் 23.38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கருவடிக்குப்பம் வடிகாலை ஓராண்டு காலத்திற்கு தூர்வாரி சுத்தம் செய்து பராமரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்காமல் இருக்க தொகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களும் மழைக்காலம் தொடங்கும் முன்பே சுத்தம் செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள 45 அடி சாலையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். அப்பொழுது அவர் மருத்துவமனையின் அனைத்து வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். பின்பு காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்காக இந்த மருத்துவமனையை திறந்ததற்கு மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட செல்லான் நகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நகர் பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரின் தரத்தை நேரடியாக பரிசோதித்த அவர் பொதுமக்களுக்கு இலவசமாக குடிநீர் மற்றும் குடிநீர் கேன்களை வழங்கினார். மேலும் புதுச்சேரி முழுவதுமாக 50 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் அமைக்கும் திட்டத்தில் முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியிலேயே இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவற்றிற்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியில் 7 பேரிடம் 2,68,000 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் ஏமாற்றியுள்ளது. ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். அதனை நம்பிய அந்த பெண் 10,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் மூத்த அதிகாரியின் வாட்ஸ்அப் கணக்கு மூலமாக மருத்துவ அவசர தேவைக்காக 45,000 ரூபாய் வேண்டுமென செய்தி வந்தது. அதனை நம்பி அப்பெண் பணத்தை அனுப்பியுள்ளார். பின்பு மர்ம நபர் அந்த பெண்ணின் மூத்த அதிகாரியின் வாட்ஸ்அப் கணக்கை ஹேக் செய்து பணத்தை பறித்தது தெரியவந்தது. புதுச்சேரியை சேர்ந்த ஆண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ஆடை ஆர்டர் செய்து 795 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். இதேபோன்று புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ஆடை வாங்க 6,148 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். நகர தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. நகர தந்தை என்று அழைக்கப்படும் எதுவார் குபேரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன், குமார், ஐயப்பன் மற்றும் நாராயணசாமி, விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ வைத்தியநாதன், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் சேகர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஏம்பலம் தொகுதியில் சுமார் 48.68 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளை தொகுதி எம்எல்ஏ மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
அரியாங்குப்பம் வட்டாரத்திற்குட்பட்ட கோர்க்காடு மற்றும் கரிக்கலாம்பாக்கம் கிராம பஞ்சாயத்துகளில் 48.68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு ஏம்பலம் தொகுதி எம்எல்ஏ மோகன்குமார் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நடந்த இந்த நிகழ்வில் கோர்க்காடு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட திருவாயம்மன் கோவில் குளத்தை 8.68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்தும் பணியும், கரிக்கலாம்பாக்கம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏரியின் தெற்கு பகுதியை 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்தும் பணியும் துவங்கப்பட்டது. இந்த 2 பணிகளுக்குமாக 48.68 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படுவதுடன் இதன் மூலம் 14,979 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் வட்டார வளர்ச்சி அதிகாரி செந்ததி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராஜ், பணி ஆய்வாளர் சதீஷ் மோகன் மற்றும் கிராம திட்ட ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இலாக்கா ஒதுக்காவிட்டால் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகின் உட்பகுதியில் விஷவாயு தாக்கியதில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மார்டின் குழும தலைவர் சாண்டியாகோ மார்டின் பாராட்டு விழாவில் 50 ஊழியர்களுக்கு 15 கோடி ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட்டது. இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.